மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது மருத்துவமனை நுழைவுவாயில் பகுதியிலேயே குழந்தை பிறந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், தாயும் சேயும் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரம். மழை வெள்ளத்தால் கர்ப்பிணியொருவர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்ணை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அந்த மருத்துவமனையின் நுழைவு வாயில் பகுதியிலேயே கர்ப்பிணிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கீங்க. தாயும் சேயும் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரம். மழை வெள்ள பாதிப்பு காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்திருந்த மழை நீரில் அந்த ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழலில் கர்ப்பம் தரித்த கற்பகவள்ளி என்ற பெண் ஒருவருக்கு ஏற்பட்ட பிரசவ வலியானது உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அவர்களால் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அழைத்து வந்தபோது அங்கு சாலையின் நடுவே இருந்த குடிநீர் லாரிகளில் இருந்து அவரை வெளியே அழைத்து வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்கு சென்ற தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் அந்த குழுவாக சென்று ரப்பர் படகு மூலியமாக அந்த பெண்ணானவர் அங்கிருந்து மீட்கப்பட்டு தொடர் அங்க இருக்கக்கூடிய அதாவது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே ஆண் குழந்தை ஒன்று பிறந்ததாகவும் தற்போது தாயும் சேயும் நலமாக இருப்பதுடன் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை மருத்துவமனை வட்டாரமே ஒரு பெரிய விஷயமாகவே பார்த்து வந்திருக்கக்கூடிய நிலையில் குடியிருப்பு மத்தியில் சூழ்ந்திருக்கக்கூடிய மழை வெள்ள நீரில் பிரசவ வலியால் துடித்திருந்த அந்த பெண்ணை உடனடியாக அங்கிருந்தவர்கள் உதவியுடன் மீட்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் இந்த ஒரு நிகழ்வும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. முழுமையாக அங்கிருந்த அந்த பிரசவ வழியில் துடித்த கற்பகவள்ளி என்பவர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வரும் வழியிலேயே ஆண் குழந்தை பிறந்ததாகவும் தற்போது தாயும் சேயும் நலமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு தரப்பில் குழுக்களாக பிரிந்து இது போன்ற சிக்கி தவிப்பவர்களை மீட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.